ஓம் நம சிவாய. அச்சமயத்தில் யம கிங்கரர்கள் அந்த அரசனை ஒரு பாத்திரத்தில் இட்டு அடுப்பிலேற்றி சமைத்துக் கொண்டு இருந்தார்கள். அதைக் கண்ட பார்கவ முனிவர், ஐயோ, மகா புண்ணியவானான இவனுக்கும் இத்தகைய துன்பம் வந்து சேர்ந்ததே என்று வியப்புற்று சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு, சதானீக மகராஜனே, நீ சோடச மகா தானங்களையும் நற்பிராமணருக்கு செய்தாய் என்றும் இரத்தினங்கள், ஆடைகள், கிராமங்கள் முதலியவற்றை தானம் செய்தவன் என்றும் அந்தணோத்தமர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். தவம் செய்தாலும் பகவத் பக்தி செய்தாலும் தானம் செய்தாலும் ஸ்வர்க்கம் அடைய வேண்டியிருக்க மாபெரும் தானங்களை செய்த உனக்கு எந்த பாவ பலனால் இங்கு சுடப்பட்டிருக்கிறாய்? அது உனக்கு தெரியுமே, அதை சொல்லுக என்று கேட்டார். உடனே சதானீகன் அவரை நோக்கி, வேதியனே, என் வரலாற்றை கேள். நான் பலவிதமான தானங்களை அந்தணருக்கு பரிபூரணமாக கொடுத்தேன். ஆயினும் அஞ்ஞானத்தினால் பிரஜா பீடையால் பொருள் தேடினேன். அதனால்தான் இந்த பாவத்தை அனுபவிக்கிறேன். என் விஷயத்தில் நீர் தயவு காட்டி பூவுலகிலுள்ள என் புத்திரரிடம் சென்று நான் விமுக்தனாகும்படி நற்சுகிர்த்த விசேஷத்தை அனுஷ்டிக்கும்படி சொல்லியருள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பாவத்தை அனுபவித்தல் பெரும் கஷ்டமாகும். நல்லோர் கூட்டுறவாலே இது நீங்க வேண்டும். தாங்களும் இச்சமயத்தில் இங்கு வந்தீர்கள் என்றான். பார்கவர் தம் புண்ணியங்கள் ஒழிந்தும் தமக்கு இதமுண்டாகவும் அவ்வரசனது வாதனை நீங்கவும் உலகினர் சுலபமாக நற்கதி அடையவும் விரும்பினார். எனவே அவர் வேதிய வடிவிலுள்ள சூரிய தேவனை நோக்கி, சுவாமி, சஜ்ஜன தரிசனம் மகா புண்ணியகரமானது. சஜ்ஜனர் புண்ணிய தீர்த்தங்களுக்கு ஒப்பானவர் அல்லவா? தீர்த்த யாத்திரை காலக்கிரமமாக பயனளிக்கும். புண்ணியம் இல்லாதவனுக்கும் சர்வேஸ்வரனான சிவபெருமானிடமும் வேதியர்களிடமும் சஜ்ஜனரிடமும் தவசிகளிடமும் பக்தி என்பது ஏற்படாது. ஒருவனுக்கு பாபம் குறையும் போதே தானம், தியானம் முதலியன செய்ய வேண்டும் என்ற நினைப்பு உண்டாகும். நான் தங்களை தேவதேவனாக சந்தேகமில்லாமல் நினைக்கிறேன். தங்கள் தரிசனத்தாலேயே இந்த நரகவாசிகள் அனைவரும் சுகமடைவார்கள். நான் தங்கள் சந்நிதியிலிருந்தும் சுகமடையவில்லை. ஆகையால் சிறிதும் தர்மம் என்பதில்லாத எனக்கு தர்மத்தை உண்டாக்குவதும் அதை அனுசரிப்பவர்கள் யாவரும் ஸ்வர்க்கமடைய செய்ய வல்லதும் மண், பெண், பொன் என்னும் ஈசனா திரவியங்களால் துன்புறுவோர்களை கடை தேற்றுவதும் தர்மாச்சரணை அற்றவர்களையும் உய்விக்க வல்லதுமான விரதம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதனால் சூரிய தேவன் மகிழ்ந்து, முனிவரே, உலகத்திற்கு இதமுண்டாக்க நீ என்னை இந்த கேள்வி கேட்டாய். உன் தர்மம் வளர்ச்சியுறத்தக்க விரதம் ஒன்றை சொல்லுகிறேன், கேள். பார்கவ முனிவனே, தர்மத்தை பிறருக்கு கூறுவோன் அந்த தர்மத்தை செய்த பயனை அடைவான். தர்மத்தை சொல்லும் நாவே சிறந்தது. உலகத்திற்கு இதமுண்டாக்கத்தக்க தர்ம மார்க்கம் சொல்ல வேண்டுவதே ஆகும். ஆதலின் பாவங்கள் அனைத்தையும் நலியச் செய்யக்கூடிய விரதத்தை சொல்லுகிறேன். ஆண்டு முழுவதும் முதற்பாகமாகிய சித்திரை மாதமானது சிவபெருமானுக்கும் மற்ற தேவர்களுக்கும் பிரியமானது. அந்த மாதத்தில் தேவர்கள் வினோதத்தை முன்னிட்டு ஆனந்தித்து பூமியில் வந்து தங்கள் ஸ்தானத்தை அடைகிறார்கள். சிவபெருமானும் இளமை வடிவத்தோடு பார்வதி தேவியாருடன் விளையாடிக் கொண்டிருப்பார். பார்வதி தேவியின் தோழியர்கள் சிறந்த ஆடை ஆபரண அலங்காரங்களுடன் அந்த மகாதேவிக்கு உபசாரம் செய்வார்கள். இந்த சித்திரை மாதத்து சதுர்தசி திதியில் தீபதானம் செய்து வருவோர் சிவபெருமான் முதலிய எல்லா தேவர்களுக்கும் கண் கொடுத்த பயனையும் மோட்சத்தையும் அடைவார்கள். அதன் விதியையும் சொல்லுகிறேன்.
சித்திரை மாதத்தில் பூர்வ பட்சத்திலாவது அப்ரப பட்சத்திலாவது சம்பவிக்கும் சதுர்தசியில் உபவாசம் இருந்து சர்வேஸ்வரனான சிவபெருமானை குறித்து ஒரு கோதானம் செய்து தீபதானம் முதலியன செய்தவன் எல்லா பாவங்களையும் ஒழித்து ஸ்வர்க்க பதவியை சந்தேகமின்றி அடைவான் என்று சூரிய பகவான் சொன்னார். அவரிடம் பார்கவ முனிவர் விடைபெற்று சென்று ஜம்புத்வீபத்தை அடைந்தார். பிறகு அங்குள்ள வேதியர்களோடு சென்று மன்னனின் புதல்வனை சந்தித்தார். அவனும் அவன் மதி அமைச்சர்களும் அவனது கொலு மண்டபத்தில் இருந்தவர்களுமான அனைவரும் அறியும்படி மன்னனின் தந்தையான சதானீகராஜன் நரகத்தில் துன்புறும் நிலையையும் அவன் அந்த துன்பத்திலிருந்து நீங்கத்தக்க வழியையும் சதுர்தசி விரத பயனையும் அதன் முறைமையையும் விவரமாக எடுத்துரைத்தார். ஓம் நம சிவாய.